1 தீமோத்தே 4:12 இப்படியாக இருக்கிறது. உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமாங்க, அன்பிலும் ஆவியிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்புள்ளவனாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நாம தேவனுடைய அன்பை எப்படி வெளிக்காட்டுவோம் தெரியுமா? உங்களோட நெய்பர்ஸ் கிட்ட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்களை அறிந்தவர்கள் கிட்ட முக சுழிப்பு இல்லாம முக மலர்ச்சியோடு நீங்க பேசும்பொழுது நீங்கள் உங்கள் அன்பை மட்டும் வெளிப்படுத்த மாட்டீங்க, கிறிஸ்துவின் அன்பை கூட நீங்க சேர்த்து வெளிப்படுத்துகிறவர்களா இருப்பீர்கள். அதே போல ஆவியிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவானவர் ஆவியில் எளிமையானவராக இருந்தபடியாலதான் அவரால் மற்றவர்களோட சமமாக இருக்க முடிந்தது. நீங்களும் ஆவியில் அனல் உள்ளவர்களாகவும் ஆவியில் எளிமையானவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒருவரை பார்த்து உதவி செய்கிறதுலயும் தான் நம்ம கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்ட முடியும். தேவன் உங்களோட அன்புள்ளவராக இருக்கும் போது கிறிஸ்துவுடைய அன்பை நீங்கள் வெளிக்காட்டுகிறவர்களாக, அதாவது கிறிஸ்துவின் அன்பை ரெப்ரசன்ட் பண்றவங்களாக நீங்க இருப்பீர்கள். தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அதனால அன்பு மற்றவர்களுக்கு நீங்கள் செலுத்தும் போது அந்த அன்பை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். God bless you.